இவ்வளவு வந்து நிறைய சனத்திரல், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் வாகனங்கள், வாழ்த்துக்கள் எல்லாம் பொங்கல் வாழ்த்துக்களா. இதாண்டாப்பா பொங்கல் காட்டுதான் எடுவே பார்த்து எப்படி பாம்பு எடுக்கிறான். யாழ்ப்பாணத்தில் பெரிய பட்டங்கள் ஏறுற மாதிரி இங்கே வந்து சின்ன சின்ன பட்டங்கள் ஏறும். இதை வந்து யாழ்ப்பாணத்தார்கள் வந்து பாருங்க. படைய பாவடத்தில் கொஞ்சம் பின்னால் பார்க்கண்ணான்னு சொல்லுவாரு ரஜினி. அப்போக்குள்ள வந்து வரும் பெரிய டிராக்டரில் பெரிய டீம் வராங்க. இவங்க அதுக்குள்ளே போயிட்டு வந்துட்டாங்களோ இவ்வளோ சனம் வருது. என்ன பாரு என்ன ஒன்றுமே இல்லைண்ணா. ஆனால் ஒரு விசேஷம்ண்டா ஒருக்கா போகிறது அந்த கடற்கரை வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் கடற்கரை. அப்போ இதில் விட்டுட்டு போயிட்டு நாங்கள் அப்படி செய்வோம். 2 மணி தேவை வந்து வா விளையாடாப்பா. இது என்னன்றாப்பா இந்த அக்னி பார்க்கிங் சேஸ் வராங்க. போய் கிளியர் பண்ணு, டிராஃபிக் கிளியர் பண்ணு போ. டிராஃபிக்கை கிளியர் பண்ணு. 44 நீ நடுவில் உனக்கு இல்லடா 44 போகிறாங்க. ஹாப்பி பர்த்டே அண்ணா. சந்தோஷம். ஃபீலிங் செய்கிறாங்களே பாரு. அடே இப்படிதான் மானன்னா கூப்பிடுவாரு. ஆனால் நாங்கள் போகிறல. கொஞ்சம் வாரம் அவனாடுறா அவன். வணக்கம் அப்படி போங்க. நோன் தெரியுதுப்பா. அதுதானே சர்ப்ரைஸு. யாழ்ப்பாணம் வந்தா சந்திக்கலாம். இங்கே வந்து தெரியாதா என்னையா தங்க தங்காலையா விழுந்துதா? ரூபா எங்கடா பண்ண உங்களோட வந்தவனா அப்படியன். ஓகே அவரை தெரியுமா உனக்கு? அடே அவங்க உனக்கு போனை கொடுக்குறாடா தெரிஞ்சால் மாதிரி. நான் கேட்டேன் தெரியுமா உண்டு எனக்கு தெரியா. வணக்கம் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நல்ல டைமிங்கில் வருவீங்கள்றாப்பா. அவ ஜியா அதான் இறங்கிட்டானாப்பா பூசாலே. ஓமா இப்போ ஒரு போட்டோ ஆட்டோதான் பார்த்தீங்களா? அடே தம்பி கொஞ்சம் அவனை எடுத்து கொஞ்சம் கல்லுங்கண்ணா. இந்தியாவில் தம்பி கொஞ்சம் இறங்கி தண்ணி தோக்க எங்கடா எடுத்து கொண்டு விடாது. தண்ணி தோக்க கண்டா எடுத்துட்டு விடாது. அது ஞாபகம் இருக்கும். அடே யார் அவன்டே அசாம் எங்கடா அவர் ஐஸ்கிரீம் வேண்டித்தான்னு சொன்னாரா? நீ உண்ட வீடியோவில் சொன்னீங்கடா வேண்டித்தாரண்டு. அண்ணா அவன் பிரியாணி வச்சு வந்தோடா சாப்பிடுவான். அந்த அவன் சாப்பிடுவான். அந்த மாதிரி சாப்பிட்றான். காட்டு தம்பி அவன் சாப்பிட்றதுக்கா. மனுஷர் இப்படி சாப்பிட்ற குறைவு அவன் சாப்பிடுவான் பாருங்க. டெஸ்கவே குடிப்பான்னு கேட்டான்டா. என்ன சாமான்? நெஸ்டமால் குடிப்பான்னு கேட்டான். நான் ஏன் இந்த அண்ணா ஃப்ரீயாக கொடுக்குறானுங்க. பிள்ளைகள் செட் பண்ண ஒருத்தர் பண்ணி கொடுப்பேன். மனுஷர் இப்படி சாப்பிட்ற குறைவு அவன் சாப்பிடுவான் பாருங்க. இல்ல இல்ல பிசினஸ் வர அன்பு வர இது எப்படி அப்படி அது பயிரா இது எப்படி இது எப்படி இதை வச்சு அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். கதை என்ன போங்க. ஹலோ ஹலோ ஓமாம். என்ன அங்கே நிக்கல்? நான் இந்த வழி கூட போகிறேன் வனிதான். நான் இந்த ஆத்துக்களை நீங்கள் போகிறதுக்கு ஆரோட போகிறாங்க. ஆரோட வராடா? நான் அத்தான் குவாஜாக்கள். அப்போ நீங்கள் முந்துங்க வாரண்ணா. ஓ நீங்கள் வாங்க. ஓ நீங்கள் போய் நில்ல நான் அடிக்குங்கோ. சரியா? ஓகே.
ஓகே. அப்போ அதாவது நேற்றைய தினம் எஸ்கே வியூவில் வந்து காய்ச்சிருப்போம். எஸ்கே வியூ வீடியோ பார்த்துருந்தா வந்து நான் சொல்லியிருப்போம். அதாவது வெட்டிக்குழுவில் நிற்கிறோம். அதுவும் வந்து போன வருடத்தில் 3 வருடத்துக்கு முதல் வந்து நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதாவது நியூ இயரில் அன்றைக்கு வந்து போட்டிருந்தாங்க. ஓந்தாச்சி மடம் பீச்சில் வந்து வித்தியாசமாக வந்து களை கட்டும் என்று சொல்லலாம். வந்து பீச்சே வந்து களை கட்டும் அப்படியான ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க. அப்போ இன்றைய தினம் ஒரு ஸ்பெஷலான ஒரு நாள் உண்டு. ஏன்னா நீங்கள் மேலே நிற்க ஒரு மாய்க்கிறீங்க. அப்போ இப்போ எனக்கு ஒரு என்ன புதுமை அப்போ வந்து இன்றைக்கு வந்து தைப்பொங்கல். அதாவது இன்றைய தினம் தைப்பொங்கல். அப்போ வந்து இன்றைக்குமே நான் வந்து ஒரு வாழ்த்து சொல்லிக்கொள்கிறேன். இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்களை வந்து எங்களோட சேனல் மூலம் சொல்லிக்கொண்டு அப்படியே வந்து இனி வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து அண்ணா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஓகே, ஸ்டார்ட். அதான் நாங்கள் போவோம். எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல என்ன இருக்குது, நான் அந்த இன்றைக்கு எடுத்த அந்த கட்டை மாட்டை வந்துட்டு போனாங்க. அந்த வீடியோவில் நிறைய விஷயம் காய்ச்சிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ நாங்கள் வந்து ஓந்தாச்சி மடம் கடற்கரைக்கு வந்துட்டு போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து என்ன சொல்கிறது, ஜஸ்ட் வந்து ஒரு பீச் அண்டு சொல்கிறக்கு அப்புறம் இன்றைய தினம் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கணும்னு சொன்னால் அங்கே வந்து கூட பீச்சில் வந்துட்டு பட்டங்கள்லாம் வந்துட்டு மெயினாக இருக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எந்த கடற்கரையை போனாலுமே அந்த கடற்கரை இந்த இஞ்சால் பக்கம் மேலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு ஃபுல்லாக பட்டமாக இருக்கும். ஆனால் பெட்டிகுலரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எங்கே போனாலுமே பட்டத்தை காண்றது வந்து சரியான அரிதாக இருக்கும் வந்து. ஸோ அது ஒரு பெரிய ஒரு டிஃப்ரெண்ட் ஒன்று வந்துட்டு யாழ்ப்பாணத்துக்கும் மட்டக்களப்புக்கும் இடையிலான. அதே நேரம் நான் வந்துட்டு அந்த வீடியோ வந்து பிரதாம்பரம் இருந்தாலும் இதிலேயே சொல்கிறோம் வந்துட்டு அந்த ஓந்தாச்சி மடம் கடற்கரையில் நாங்கள் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னே செஞ்ச ஒரு வீடியோ வந்து உண்மையிலே எங்களுக்கு நல்ல ஒரு ரீச்சை கொடுத்து அந்த டைமில் நாங்கள் வந்த ஃபஸ்ட் டைம். அதே மாதிரி அங்கே வந்து போகக்குள்ள எனக்குமே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளவு வந்து நிறைய சனத்திரல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வாகனங்கள், கார் கூட வந்துட்டு பார்க் பண்ண இடமில்லாத அளவுக்கெல்லாம் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு நின்று இருந்தாங்க. ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு கூட்டத்தை நாங்கள் எதிர்பார்க்கலாம். அதே நேரம் வந்து தைப்பொங்கல் செலிப்ரேஷன் வந்துட்டு மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி ஓந்தாச்சி மடம் பீச்சில் வந்துட்டு என்ன மாதிரி போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்துட்டு காட்ட போகிறோம். அப்படின்னு சொல்கிறதா நான் அங்கே போயிட்டு வந்து சொன்னால் என்னத்தை காட்டுறதே தெரியாமல் வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடும். பட் இருந்தாலும் ஸோ இந்த மாதிரி வந்து மக்கள் வந்துட்டு போகிறாங்க சொல்கிறாங்க என்னெல்லாம் நடக்குது அப்படின்றது வந்து நாங்கள் அழகாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு உண்மையிலேயே வந்து இன்றைய தினம் ஒரு ஸ்பெஷல் என்று சொல்லணும். உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கவிதாசன் ட்ரெஸ் கோட்டை பார்த்து அவங்களுக்கு விளங்கும் ஒரு ஒரு ஸ்பெஷல்னு சொல்லி. இது வந்து சாம்பிள் தான், இது வந்து ஒரு ட்ரெயிலர் தான். ஸோ அங்கே நம்ம போயிட்டு இதுதான் விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ நான் வந்து நார்மலாக வந்து இன்ட்ரோவில் வந்து நிறைய டைம் வந்து கதைப்போம். காய்ச்சாலும் வந்து இன்றைய தினம் வந்து எங்களுக்கு என்ன சொல்கிற அளவு கடந்த நிமிஷங்கள் வரும். வேணும்னு சொன்னால் ஒரு வித்தியாசமான ஒரு சன கூட்டத்தை பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு சில குழப்பங்கள் நடக்கலாம். யாழ்ப்பாணத்தில் பெரிய பட்டங்கள் ஏறுற மாதிரி இங்கே வந்து சின்ன பட்டங்கள் ஏறும். அது மட்டும் இல்லாமல் வந்து என்ன சொல்கிற எல்லாமே எங்களோட மக்களோட வரவேற்புகளையும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னு சொன்னால் அந்த டைம் கிடைச்ச ஒரு வரவேற்பு, அண்ணா வந்த பெஸ்ட் டைம் வந்து அமோகமான வரவேற்பு கிடையாது. இப்போ நிறைய கோள்கள் வந்துட்டு இருக்குது, அண்ணாக்கள் வரலையேன்னு சொல்லி இது நம்மடால் அடிக்குது. அப்போ நம்ம போயிட்டு செட் பண்ணி ஜலாம் அடிக்குது. நாங்கள் அப்படி கேட்குற கார்டு செட் பண்ணி வச்சுருக்காங்க. சரி, ஓகே, ரெடி, வலிக்கிடும், லெட்ஸ் கோ. அக்னியாப்பா அம்மா அக்னியும் வந்து இறக்கி 5000 டிஷர்ட் வேறு லெவலில் இருக்குது. வா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து நாங்கள் பிளான் பண்ண வந்து ஒரு 4 மணிக்கு என்னால் வந்து அங்கே போயிடணும் அப்படின்னு தான் வந்து. ஆனால் என்ன சொல்கிறது, டைமிங் உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒரு நாளுமே ஆனால் இப்போ என்ன சொல்கிறது, இப்போ வேறு டைம் அலுவலன்னா ஒரு விஷயம். ஆனால் எங்களோட அலுவலகில் நாங்கள் ஒரு நாளுமே சொன்ன டேட்டுகளுக்கு வந்துட்டு போனதில்லை. அந்த மாதிரிக்கு வந்துட்டு 4 மணிக்கு போகணும்னு பிளான் பண்ணேன். ஆனால் இப்போ என்னடா கருத்து பணியம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நேரம் 5 கடந்துட்டு வந்து உண்மைக்கும் இந்த நேரம் தான் நிறைய ஆக்கள் நிற்பாங்க, நிறைய விதமான கொண்டாட்டங்கள் நடக்கும். முக்கியமாக வந்துட்டு பொடியல் வந்துட்டு பாட்டு பாடி ஆடிக்கொண்டு நிற்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சின்ன பட்டங்கள் வந்துட்டு விடுவாங்க. அதே நேரம் நிறைய கடைகள் வந்துட்டு இருக்கும். அதே நேரம் எங்களோட வீடியோ பார்க்குற யாரும் கூட மேபி வரலாம் எங்களை தெரிஞ்சவங்கள, என்ன அதை நாங்கள் பெருசாக சொல்லக்கூடாது, நிறைய பேர் இருக்குங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எல்லாம். பட் இருந்தாலும் வேறு குடும்பம் வந்தால் வந்து நாங்கள் அவங்களையும் சந்தித்து கதைச்ச மாதிரி போயிடும். அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால்
உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு கூட வந்துட்டு எஃப்னால் நிறைய அங்கே உள்ள யூடியூபர்ஸ் நிறைய பேர் வந்து குறிப்பாக வெள்ளட்டுத்துறையில் போய் அந்த பட்டத்திருவிழா வந்துட்டு எடுத்து வந்து போடுவாங்க வீடியோ. அதே மாதிரிக்கு வந்துட்டு நாங்கள் அப்போ அங்கே வந்து எல்லாருமே அதை செய்கிறது தானே. அப்போ அதால் நாங்கள் வந்துட்டு இங்கே வந்துட்டோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு இங்கே உள்ள விஷயங்களை வந்துட்டு நாங்கள் வந்துட்டு காட்டலாம் அப்படின்னு சொல்லி ஏன்னு சொன்னால் இப்போ நானுமே வந்து நேற்று கூட நான் அந்த வீடியோவில் காய்ச்சிருந்தேன். இப்போ நான் வந்து வேதம் அதால் எனக்கு வந்து தைப்பொங்கல் செலிப்ரேஷன் இல்லை அப்படின்ற மாதிரிக்கு. அப்போ அதுக்கு ஒரு அம்மாவால் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க வீடியோ பார்க்குற ஒரு ஆள் அந்த அம்மாவோ அக்காவோ அவங்களோ எனக்கு தெரியா வந்து. அப்போ மதம் எல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி நான் அந்த மதம் என்று சொல்லி எல்லாம் நான் கதைக்கல. என்ன விஷயம் நான் சொல்ல வந்தேன்னு சொன்னால் நான் வந்து இப்போ தம்பியாக்கள் வந்துட்டு இப்போ சைவமாக இருக்கிறதால அவங்க வந்து அந்த தைப்பொங்கலை வந்து அவங்களோட ஊரில் போய் பார்க்கணும் கொண்டாடணும் கொள்ளணும்னு சொல்லி போட்டு நான் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்றத சொல்லணுமெண்டாக்காண்டி தான் நான் சொன்னானே தவிர மற்றபடி வந்து மதம் எல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் இப்போ இங்கேருந்து வலுக்கிட்டோம். நினைக்கிறேன் வந்து எப்படியும் ஒரு 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 15 நிமிஷம் அப்படி செல்லும் நினைக்கிறேன் போகிறேன். என்ன சொன்னால் ரோட்டுகள் கொஞ்சம் இந்த உங்களுக்கு பார்க்க விளாங்க நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சொல்கிறேன் இன்றைக்கி நாங்கள் எடுத்த அந்த மெட்ட வீடியோவில் என்ன ரதியம்மாவோட வீடியோவில் வந்து இப்போ என்ன சொல்கிறது அந்த படையப்பாளர் சொன்ன மாதிரி தான் அக்னி போட்டிருக்க டிஷர்ட் வந்துட்டு நான் போட்டிருப்பேன். அப்போ அதை பார்த்துட்டு நினைப்பீங்க அவங்க மாற்றி போகிறாங்க. உண்மையாக சொல்லணும்னு சொன்னால் நம்ம 2 பேருமே சேர்ந்து எடுத்த வந்து அவன் வந்து பீச்சுக்கு போடுறக்காண்டே அதை வச்சுருந்த அந்த டிஷர்ட்டை வந்து நான் வந்துட்டு காலையில் போட்டேன். நான் அதை கண்டினியூ அதே போடுவோம்னு சொல்லி. ஆனால் என்ன சொல்கிறேன் எனக்கு அதே ஒரு 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 அன்கம்ஃபர்டபுளாக ஒரு நீளமாக முழுவடுற மாதிரியும் இருந்துச்சு. அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி அந்த வீடியோ பார்த்துட்டு இதில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க வந்துட்டு எனக்கு. அப்போ நான் வந்து அதை வந்துட்டு மாற்றிட்டு அப்போ கவிதாசை பார்த்தேன்டாக்கண்டு கவிதாசை பார்த்தா கீழே பார்த்தா கருப்பாக கிடக்கு மேலே பார்த்தா வெள்ளையாக கிடக்கு உடுப்பு. அப்போ உடுப்பு அப்போ உடுப்புடா தமிழ் வந்து பல அர்த்தங்களை கொண்டு வரும். அப்போ வந்து நான் யோசிச்சேன் ரைட் அந்த மாதிரிக்கு அப்போ நான் மாற்றி போவோம்னு சொல்லி நான் அப்போ மேலே கருப்பையும் கீழே வெள்ளையும் நான் போட்டுட்டு போவோம் அப்படின்னு சொல்லி போட்டு டிஃப்ரெண்ட்டாக வந்து போவோம் அப்படின்னு டக்குன்னு வந்துட்டு நான் மாற்றிட்டேன் குறிப்பாக வந்துட்டு. அதே மாதிரி அக்னின்ற லுக் அக்னி எப்பயுமே வந்து அவன் ஒரு தனி வழி இந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணுவான் எவ்ரி திங் வந்து. ஆனால் உடுப்பு செலக்ட் பண்ணுறதுக்கு மேலே அக்னி ஒரு அதில் என்ன அதில் கொஞ்சம் ஒரு எக்ஸ்பர்ட்னு சொல்லலாம். அந்த அக்னியை வந்து கண்ணாடிகள் போடுற கேரம் வந்து கலாஸ் காட்டுறதுக்கு இல்லை அந்த நித்திரைகள் கொள்கிற குறைவனுடைய கொஞ்சம் கண்ணுகள் எல்லாம் இடிஞ்சு போயிருக்கும் வந்து. ஸோ அதுக்கான தான் வந்து போடுற வந்து நார்மலாக இந்த ரோட்டெல்லாம் சரியாக நிறைய பேர் போவாங்க. ஆனால் நினைக்க இந்த டைம் கடந்துட்டு ஆகலைன்னு சொல்லி இனித்தானோ அப்படியா அந்த வெள்ளாவளி ரோட்டு வந்து துண்டுக்குலாம் வருமான்றியா. பட் இருந்தாலும் கொஞ்சம் வெளியே இறங்கியிருப்பாங்க கொஞ்சம் பேர் இல்லையா. அதுதான் நார்மலாக இன்றைக்கி இந்த இங்கே அதை படுவாங்கிற அப்புறம் அங்காலே மோஸ்ட்லி இந்த ஏரியா களுவாஞ்சிக்குடி ஃபுல்லாக கவர் ஆகி அங்கே தான் நிற்பாங்க நினைக்கிறேன்டா. முக்கியமாக சொல்லணும்னா இப்போ அக்னிக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குமே அந்த ஓந்தாச்சி மடம் கடற்கரை ஹெல்மெட்டது இதில் இப்போ அக்னியெல்லாம் நிறைய பேர் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க கடற்கரைக்கு பீச்சுக்கு அங்கே ஓந்தாச்சி மடத்துக்கு ஏடா ஏண்ணா அண்ணா இப்போ உனக்கு நிறைய பேர் என்ன சொல்லக்கூட உங்களோட வீட்டுக்காரோட போயிருப்பேன் சொந்தங்களோட போயிருப்பேன். அப்போ பொடியோட போயிருப்பேன். அதான் நான் சொன்னேன். அப்புறம் நீ நிறைய பேரை கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்ல அப்புறம் நீ இப்போ பிள்ளையா நினச்சி கோவிச்சுட்டா. அப்புறம் என்ன எல்லாம் நான் சொல்கிற எல்லாம் ஒரு இதாகவே வருதுடா. அப்போ அப்படி போனாலும் கொஞ்சம் பக்கத்தை போக மாட்டோம். ஓ தூரம் தான் போவோம் கல்லடி அங்கால பாஸ் கூட. அப்போ கவிதாஸ் அந்த மாதிரி தானே நோமல அதான் நான் டக்குன்னு வாய் விட்டேன். ஏன்னா அவன் ஜோதிச்சிட கூட அப்படி இல்லை. அதான்டா ஒரு மனித தன்மை. உன்னை மட்டும் மாட்டினா நான் டக்குன்னு வந்துட்டேன். ஆண் என்ன பெண் என்ன நீ என்ன நான் என்ன எல்லாம் மோரினம் தான்டாப்பா. அக்னி இந்த பாட்டு தெரியுமா உனக்கு? சரி அப்போ நாங்கள் நீ இந்த ரோட்டை காட்டுவோம். போன ஒரு அந்த ரோட்டை காட்டினேன் இந்த காட்டை படைய பாவடத்தில் கொஞ்சம் பின்னால் பார்க்கண்ணான்னு சொல்லுவார் மராஜினி. அப்போக்குள்ளே வந்து வரும் பெரிய டிராக்டரில் பெரிய டீம்களாங்க இவங்க அதுக்குள்ளே போயிட்டு வந்துட்டாங்களோ. சின்ன போகிறாக்கள் நேற்று திரும்பிடுவாங்களே என்ன. இப்போ இன்றைக்கு கொஞ்சம் ஒரு அனுமதி ஒன்று கொடுத்துருக்கீங்க அவளுக்கு. ஹெல்மெட் இல்லாமல் போனாலும் சரி பரவாயில்ல போயிட்டு வாங்கண்டு. உண்மையை சொல்லணும்னு சொன்னால் ஹெல்மெட் வந்து என்ன சொல்கிறது நாங்கள் வந்து இப்போ பாதுகாப்புக்காக அல்லாட்டி பொலிசுக்கு பயத்துலையா போடுறோம் அப்படின்னு கேட்டால் இங்கே 90% பொலிசுக்காண்டி தான் போடுறோமே கிடையாது இந்த பார்வைக்கு. ஆனால் உண்மைக்கும் ஹெல்மெட்டின் அந்த ஒரு இது வந்துருக்கு தானே அந்த அருமை வந்து எப்போ தெரியுமா சொன்னால் நம்ம எப்போயாவது அடிபட்டு ஒரு காயப்பட்டு வந்து விழும்போது தான் வந்து தெரியும் ஹெல்மெட்டின் அருமை வந்து. இந்த முன்னு கூட பாருங்கள் வந்து நீ பிளானாக தான் காட்டுற நம்பர் தெரியாமல்
சரி ஓகே, அப்படியே நம்ம வந்து யாரையும் மாட்டி விடுறோம். ஓகே, எனிவே அப்போ நாங்கள் இப்போ இந்த புதுசாக போட்ட ரோட்டில் வந்துட்டு போய் கொண்டிருக்கோம். வேணா இந்த ரோட்டு இப்படியே இருந்தாலும் கொஞ்சம் நீட்டி விட்டாங்க சொன்னால் ஓகே அதுக்குமேடா. நேரம் வந்து 5:15 ஆகிட்டுது வந்து எப்படியும் ஒரு 5:25 ஆகும். இனி அந்த ஒரு துண்டுக்குள்ளே போனாலுமே கொஞ்சம் வந்து ட்ராஃபிக்காக இருக்கும், எங்களுக்கு பார்க்கிங் பண்ணுறதே கொஞ்சம் கரைச்சலாக இருக்கும். இந்த கடந்த கால அனுபவத்தில் சொல்கிறேன், இப்போ இந்த மாதிரி எனக்கு என்ன தெரியாது, இப்போயும் அப்படி தான் இருக்குமேடா. அதுதான். அப்புறம் என்ன வந்து சொல்ல இருக்குதுன்னு சொன்னால் வந்து அக்கி சொல்லுண்டா சொல்ல வேறு நிறைய காலத்துக்கு பிறகு நான் உண்மையில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 வருஷத்துக்கு பிறகு தான் வந்து வீட்டுக்கு போகிறேன். அடிக்கடி நம்ம வீடு எடுக்கிற டைமில் போகிறது, மற்றபடி இப்படி நான் வீடு தினங்களில் வந்து நீ தான் போகிறேன். அதில் வந்து எங்களோட வெச்சு பிள்ளைகளும் திரிவாங்க. பிள்ளைகள் வந்து பீச் வந்து ஆம்பளை பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் வந்து திரிவாங்க. பார்க்கக்கூடிய ஒரு 4 ஆண்டைக்கு அமையும் நான் நம்புகிறேன். ஆமாம், அதுக்காண்டி இப்போ எங்களை மறந்து போகிறேன் இல்லையா. நோமலாக இப்போ காய்ச்சி போட்டு நாங்கள் நிற்போம், காய்ச்சி போட்டு கை ஆட்டி கட்டி போட்டு நண்பர்கள் கூட வந்து சந்திக்கக்கூடிய நாளாக இருக்க முடியும் பெரும்பாலும் நண்பர்களை. ஓகே, அப்படியே அப்போ அந்த மழை டைம் இந்த பாலத்தால் தண்ணி வாங்கின கதை அந்த பாலம் என்ன இதால் பாயிரன்ற என்ன கதையை சும்மா கிட்டது கொஞ்சம் வந்தால் இதால் பாயிரன்ற என்ன கதையை படம் சரியே ஊரெல்லாம் சரியில்லை அப்புறம். ஸோ பாருங்கள், மோஸ்ட்லி வந்து இதில் போகிற வர வாகனங்கள் எல்லாமே வந்து அங்கே தான் போகும் அப்படின்றது வந்து எங்களுடைய ஒரு கெஸ். அப்புறம் வந்து ஒரு என்ன சொல்கிறது அனுமானம், ரெண்டுமே ஒன்று தான். வந்து என்ன சொல்கிறது, ஒரு சில பேர் போயிட்டு திரும்புகிற மாதிரியும் காணக்கூடிய மாதிரி இருக்குது. போன ஒரு அடுத்த வீடியோவில் கூட கடைசியாக நாங்கள் முடித்தது ஏதோ ஒன்று நடந்தெல்லாம் ஓடுறாங்களேடா ஞாபகம் இருக்கா, நம்ம எல்லாம் ஓடினோம். அதே சண்டை பிடிச்சவங்களே யாரும். அந்த மாதிரி சம்பவங்களும் நடக்கலாம், சண்டைகள் நடக்கலாம், அடி விழலாமல் இருக்கும், எங்களுக்கு கூட விழலாம் சில விழா. ஏன்னா அப்படித்தான், ஏன்னா சில பேர் வந்து விசேஷமாக வருவாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நாங்கள் இப்போ ஒரு ஆள் போகிறோம்டே நாங்கள் மட்டும்தான் போகிறோம். சில பேர் பார்க்க ஒரு ஆளாகும், நான் 2 பேர் நிற்பினோம் இன்றைக்கு விளாங்க பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. அந்த மாதிரி ஏன்னா இன்றைய காலம் கூட நாங்கள் பார்த்தேன் தம்பி. ஏன்னா அப்படி வந்துட்டு என்ன சொல்கிறது, அப்படி யாரும் வந்து கொஞ்சம் வெறியலில் வந்தால் கொண்டா சில நேரங்களில் சில பிரச்சனைகள் வரலாம். இருந்தாலும் நாங்கள் அதை அவாய்ட் பண்ணி போவோம். நாங்கள் வந்து அதுக்கு மேலேயும் போனால் அது சொல்லிக்கொண்டில்லை தானே வந்து அந்த மாதிரி இதே என்ன சொல் இதே ரோட்டாலேயே கதைச்சி கொண்டு போனால் அதே ஞாபகம் மாதிரி வருது அப்பா. ஆனால் 3 வருஷம் கடந்துட்டுன்ற ஒரு கனவு மாதிரி இருக்கிறாப்பா. ஏன்னா அல்டோ காரில் இல்லை நாங்கள் போமா, நீ நான் அனுஷன் திவானு பிரதானமா பிரதான் அங்கே நின்றவனோடா கஜருவனாக்குமா கரோம்பிரா வந்தவன் ஞாபகம் இல்லை எனக்கு. பட் ஓகே, எனிவே நாங்கள் இப்போ வந்து மெயினுக்கு வந்துட்டோம். ஸோ வந்து பாருங்கோ, கவனமாக இருக்கணும். நிறைய பேர் விடுற பிள்ளைகள் என்னென்னு சொன்னால், முக்கியமாக ஒரு டீ சந்தியில் வரோம்னு சொன்னால் அக்கினி பேர் நீ லைசன்ஸ் எடுக்க போகிறேன். இது வந்து சில தெரியும் கொஞ்சம் இந்த இளம் ரத்தங்கள் இருந்தால் இப்போ நம்ம வந்து பார்க்காம எடுத்துருந்தோம்னு சொன்னால் அந்த பஸ்ஸில் சில இடத்துலன்னா பிரான்ஸ் 4 போக வேண்டி இருந்தபடியே இதே இடத்துல அடிபட்டு செத்தவன் தெரியும் தான் நம்ம கேள்விப்பட்ட. அது முக்க ஆக்சிடென்ட் இல்லோடா, கட்டம் ஆக்சிடென்ட் இல்லை. அது என்ன அடிதாப்பா இவன்கிட்ட ஃபோன் பண்ண மறைக்கிறாப்ப. அதான் முக்கியமாக டீ சந்தியில் நின்று கட்டாயமாடா. அன்றைய கூட பேர் எங்கள் யாழ்ப்பாணத்தில் நடந்த ஆக்சிடென்ட் வந்து அது ஒரு நாச்சந்தி என்றைக்குள்ள அந்த 4 சந்தியுமே மெயினான சந்தி தானே. அப்போ சரிடாப்பா சரி ஒன்று மெயின்னு வச்சு கொள்வோமே. அவன் நேரடியாக வர்றதா இருந்தாலும் அவனுக்கே அந்த கொஞ்சம் நேர வேகமாக வரக்கூடிய ரைட்ஸ் இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் நின்று பார்த்து போகிறானே. அந்த வாகனமும் ஸ்பீடாகுது, இந்த பைக்கும் ஸ்பீடாகுது. இந்த கடவுள் ஒரு பைக் இடித்து வாகனத்துக்குள்ளே இருந்த 6 பேருக்கு காயம் உண்டு. நான் இப்பாண்டா கேள்விப்படுறேன்னா எப்படி அடியாகுன்னு சொல்லாமல், அதுவும் பழைய டால்ஃபின்களுக்கு எப்படி அந்த ஒரு இந்த டொயாட்டா ஜப்பான் இதுகளுக்கு எப்படி பொடி இருக்கும். அப்போ அதை பிச்சு கொண்டு போய் அடி விழுந்திங்கன்னா பாரு எப்படி அடியாக இருக்குமே என்ன. ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்துட்டோம். நாங்கள் கொஞ்சம் கிட்ட போயிட்டு வேணாமே. ஓகே, நம்ம வந்து இப்போ மெயின் ரோட்லேருந்து உள்ளுக்கு இறக்கிட்டோம் வேணா. ஸோ
ஸோ இனி வந்து இந்த ஆக்கள் சில பேர் நடந்தும் போகிறாங்க, அதுவும் பெட்டராக இருக்கும். இருந்தாலும் பார்க்கிங்கள் இஷ்யூகள் அப்படி இப்படி இருக்குத்தானே, அதுகளால் வந்து ஆனால் இந்த பேர் ஒரு விஷயம் வந்து ஒரு புரியுது இல்லை. இப்போ நாங்கள் வந்து பீச்சுக்கு போகிறோம், என்ன நோக்கத்துக்காண்டி போகிறோம்? அப்படி பார்க்க போனால் அந்த இப்போ இவ்வளோ சனம் வருது, என்ன பாரு என்ன அந்த ஒன்றுமே இல்லைண்ணா. ஆனால் ஒரு விசேஷம்ண்டா ஒருக்கா போகிறது. அந்த கடற்கரை வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கடற்கரை, அங்கே போயிட்டு எல்லாரும் ஒரு ஒன்றா நின்று இப்போ யாரை கேட்டாலும் ஒரு நோக்கமும் இல்லை. இப்போ அக்னி சொன்ன மாதிரி தான், நண்பர்களை சந்திக்கலாம், ஆக்களை சந்திக்கலான்ற நம்பிக்கையோட எல்லாரும் பாரு இன்னும் கிடைக்குதா அவளே. ஏனால் தள்ளுது போன ஞாபகம் இருக்கு, ஒரு பைக் ஒன்றுக்கு ஸ்டார்ட் வரலண்டு, அதில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணாங்களா முறைங்க வீடியோக்கு. சரி சரி வாங்க. என்னப்பா ஹோட்டலில் சமைச்சா கூட ஏற்றி வந்துட்டான் பாவி. ஓ நீ பொடியல சொல்லி மாசம். ஆனால் இப்போ பீச்சுக்கிட்ட வந்துட்டேன் குறைவா இருக்குல்ல, அதான் பார்க்க நானும். என்னடா போன ஒரு அந்த துண்டுக்குள்ளே எங்களை அடிக்கிறா பத்திரப்பா. வரவே எவ்வளோ நேரம் ஆகணும், வரவே எவ்வளோ நேரம் சிக்கலாக இருக்கும். அப்படின்னா இப்போ இன்னும் கொஞ்சம் மக்கள் வர இருக்கின்ற இந்த ரோட்டு இப்போ போட்டிக்கானடா. நீ நல்லா ரோட்டும் போட்டிக்கு கொஞ்சம் பீச்சும் டெவலப் பண்ணுறானே அப்போ. சரி பீச்சை டெவலப் பண்ணணும் கொஞ்சம் முன்னுக்கு எடுத்து, இல்லாட்டியாண்டு கடை தும்பளை கடற்கரை மாதிரி போயிடுங்க. நல்ல டிரைவர் மேலே தான் பெருவிடும் இந்த நேரங்களில். அம்மா என்ன சொல்றது, வானத்தை வாக் பண்ணி எடுத்தா சரி அனுப்பு. நினைக்கிறேன் இந்த ஒரு கொஞ்சம் இந்த கிட்ட வீதி மாதிரி வந்தபடியா சம்டைம் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு குறை மாதிரி காட்டுதோ. கவிதா சொன்னாங்க பொடி பொடி பட்டங்க பறக்குதா அப்படியே. அப்போ அங்காலேன்னு கோயிலா அப்படிக்கு பார்க்க பண்ணி வச்சுக்கிறாங்க. கொண்டந்தும் போட்டாம நீ என்ன செய்யறப்பா, அப்படியே வச்சோன்னு நிக்க தான் அறிய போல. அதுதான் அங்க ரீத்தப்பா ரீனண்டா இப்ப நினைக்க அங்க இருந்தாரும் வருவாங்க உள்ளக்கடா. இது அப்படியும் நான் நினைக்கிறேன் அப்படியே நினைக்கணும் படத்தை இரண்டும் போல இருக்குதா. அங்க கயர் சவுண்ட் வந்து ரீத். சரி அப்ப இதுல விட்டுட்டு போயிட்டு வரணும். அப்படி செய்யும் 2 மணி தேவை வந்து வா விளையாடாப்பா. இது என்னன்றாப்பா எந்த பக்கத்தாப்பா எப்படி போக போறாங்க? அதுக்கு விட்ட ஏன் விடாங்களுக்கு இந்த ஏரியா இதுக்குள்ள ஒன்றுக்குள்ள ஏன் விட்டது அப்படி பார்க்க டெண்டர் வந்து கிடையாது. நீ என்ன சேலை மேல முள்ளு விழுந்தாலும் முள்ளு மேல சேலை விழுந்தாலும் சேலைக்கு தான் நட்டம்னு இதற்கு கொண்டு வந்து விட்டோம்னு சொன்னா நமக்கு தான் நட்டம். சில கையோட கொண்டு போயிடும், கண்ணாடியில கொண்டு போயிடும் கையில. அப்படி அக்கினி நண்பர்களை சந்திச்சுட்டா அக்கினி. அதுதான்டா பசி. அங்க நடுவு போகணும், அங்க இந்த சைட்டாலே போகும். பார்க் பண்ணிட்டு வரேன். இஞ்சால போனவன்டா அதுக்குள்ள ஒன்று பூத்தி விட்டுறான வைக்கல விண்ணுங்க நீக்கி டீம் ரெடியா. ஒரு வாட்டி எங்க வர உள்ளங்கள அட இவன் இந்த வேற இந்த பொடியன் பைக்கை கொஞ்சம் முன்னுக்கு நடுவுக்கு எடுக்குவான் இந்த லைன். இவன் எடுக்கான் அந்த பொடியன். அடே அவன் பைக் எடுக்கான் போகண்டாப்பா. அடே அப்பா அடே இறங்கி போட்டு சொல்லண்டா குடுறான் போடா. ஓய்
போட தெரியாதான் நிற்கும். எத்தனை பாருங்கண்ணா ஆறு இந்த வார பைக்கில் வர ஓடின பாருங்க. ஏன் நம்மட வீட்டை வருவான் அவன நிற்கோட ஏன்டா அப்படி கஷ்டப்படுற? வேண்டா நிறைய ஜனம் போய்க்கொண்டு இருக்குடாப்பா. தாரி அதுதான் இந்த அக்னி பார்க்கிங் செய்ய சொல்றாங்க. போய் கிளியர் பண்ணு, டிராஃபிக் கிளியர் பண்ணு போ. டிராஃபிக்கை கிளியர் பண்ணு. பாருங்களா பாருடா வேறு சரி அங்க அடுத்து என்ன ஏறு வானம் போட்டு வரக்கட்டும். ஆக்கள் இல்லைன்னா அப்புறம் இவ்வளோ வானம் என்னதுல அதுதான் வேற மற்ற பக்கத்தை வந்தீங்க வானம் பார்க்க திரும்புறவங்களாம் வாங்கணும் தங்கடக்கு ஆட்டோமயமாப்பா. அப்பா ஆக்கள் இல்லையா ஆக்கள் இஞ்சால் பக்கத்தால வந்தீங்க. இந்த ராசா இப்போ இங்கே வாக் பண்ணி போட்டு எதுக்கலாம்ப்பா ஐயோ அங்கே கிரிக்கெட் அம்மா சுண்டல் பொங்கல் பிள்ளைகளை அடிச்சு எறிகிறாப்பா பட் எடுத்து இந்த அதுக்கு கொலிக்கிறான் அடே கிரிக்கெட் மேட்ச்சு இங்கே பாருங்க மக்களே புது விதமான கிரிக்கெட் மேட்ச் ஒன்று கிளியராக தெரியுது இல்லை ஃபீல்டிங் செய்கிறாங்களே பாரு அடே அடி அந்த இந்த உங்க ஆறு அப்படி ஓமா எவ்வளோ நோண்டியா இருக்கு பாலுக்கு. ரெண்டு டீமுடாப்பா அதாங்க அன்னைக்கு வந்து ஒரு ஃபேமிலியாக வந்தாங்களா அப்படியே ரெண்டு டீமாக பிரிஞ்சு விளையாடுறாங்க. ஆனால் உண்மை கதை உண்டு. இந்த எப்படியான டைம் இல்லை எப்படியான ஒரு சந்தோஷங்கள் உண்மையாக கிடைக்கிறன்றது ஒரு வித்தியாசம்டாப்பா. அவ்வளோ என்ன சொல்கிறேன் அந்த சத்தத்தை பார்த்து நினைச்சேன் அப்படியே லைனாக வருதாக்குன்னு சொல்லி நினைச்சேன். நான் நேற்று வீடியோவில் சொன்னேன் இந்த விளையாட்டுகள் மாதிரி இதுகளுக்கு தான் பாரு அதான் அடியப்புறா கேச்சே ஈஸி கேட்ச். இப்போ நாளைக்கு நாங்களும் போமே இங்கே விளையாட்டை காட்டி நிறைஞ்சால விளையாட்டுகளை காட்டும். இப்போ இப்படியான இடங்களுக்கு வந்து உண்மையிலே நாங்கள் வீடியோ செஞ்சு வரைக்குள்ள நாங்கள் வந்து கொஞ்சம் நாங்கள் வந்து அதை பார்க்குற என்ஜாய் பண்ணுற தன்மைகள் கொஞ்சம் கம்மியாக இருக்குமே சொன்னால் வீடியோவில் ஃபோக்கஸ் பண்ணுறபடியாக வந்து பட் அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஓடி முடிச்சிட்டோம்னு சொன்னால் அங்கே நாங்களும் இருட்டாயிரம் போக சரி. ஆனால் எனக்கு இப்போ இவனோட பக்கமாக இருக்குடா அது என்னடா விளக்கம் இங்கே அவன்கிட்ட கதையை கட்டியோ உன்னோட மாதிரி தான் எல்லாம் பார்ப்பாங்க இன்னொரு புதுனா சரி அவன் கதைப்பான். அது இல்லை இந்த வரைக்கும் ஜீன்ஸு செருப்பு போட்டாண்டா அங்கே நிற்க வேண்டியது கொஞ்சம் உயர்த்தி அடிச்சு போட்டாள் சரி எப்போ எப்படி தோங்க நோமலா நீ கொஞ்சம் இப்போ இறக்கி விடு நோமலா சொக்ஸ் இது ஷூ வர்றதுக்கு எரிய அடி தான் இது. நோமலா சொக்ஸ் போட்டாச்சேடா அது தெரியாது. ஆனால் இப்போ சொக்ஸுமே ஹாஃப் சொக்ஸ் தானே ஏன்னா அந்த கால் இதுக்குள்ளே நிற்கும் அந்த அந்த துண்டுக்குள்ள நிறைய நல்ல அதுதான் மெயினான ஏரியா. அப்புறம் இங்கால அறிஞ்சு கொஞ்சம் தள்ளி தள்ளி போய் இருக்கிறாங்களா இங்கே நான் சொன்ன பட்டங்களை பாருங்க மக்களே இதை வந்து யாழ்ப்பாணத்தாக்கள் வந்து பாருங்க யாழ்ப்பாணத்துக்கும் இங்கே வந்து பட்டத்துக்கான வித்தியாசம் வந்து ஆனால் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன் பார்த்தியா யாழ்ப்பாணத்து பட்டம் உண்டு இங்கே. ஓ அதுக்குள்ள வந்து உள்ள நாட்டு காமெல்லாம் பிறக்கும் அந்த ஏரியாவுக்குள்ள அதுக்குள்ள அந்த ஏரியாவுக்குள்ள அங்கே பாரு பொடியல்ன்ற பண்ண பாரு போட்டில் அப்படி போகிறான் இப்படிதான் மானன்னா போக கூப்பிடுவார் ஆனால் நாங்கள் போகிறல. அது வந்து இது எப்போ போடாமன்னா வள்ளியூர கோயில் இருக்குல்ல இதோ வள்ளியூர கோயில் திருவிழா தான் வந்து பீச்சில் போட் ரைடிங் அது போகலாம் வேணாம் அது அம்மாவோட அது அம்மாவோட அம்மாவோட மாட்டேன் ஒரு நாளும். ஆனால் என்னதை சொன்னாலும் கொஞ்சம் இதாக தான் இருக்குது அங்கால கொஞ்சம் தூரம் போக போக இதாக வரும். என்னண்டு இப்போ இஞ்சால ஏரியா கொஞ்சம் அறிஞ்சு தான் கிடக்கு அந்த ஏரியாவுக்குள்ள ஒரு க்ரௌட் ஒன்று நிற்கும் நடு துண்டுக்குள்ள. ஆனால் இப்போ உதாரணமாக இப்போ எங்களோட மட்டக்களப்பு கடற்கரையை போனால் மட்டக்களப்பு கடற்கரையை போனால் அந்த பட்டத்தில் அடுக்கிற கண்டி நிறைய பேர் வருவாங்க தானே ஒர்க் செய்கிற கண்டி. ஆனால் இங்கே அப்படி இல்லை அப்படி இல்லைன்ட்டு நம்மளோட யூடியூபர் மாதிரி காலையில் அடித்தோம் அண்ணா வரியலாண்டு கேட்டு
தாங்களும் வருவோம் வாங்குவோம்னு சொல்லி இரவனுண்ட படியன் அதே மாதிரி அம்பளந்துற படியன் எல்லாம் அடித்தவனு அக்கினி என்னத்தை காட்டுறான்னு பார்த்தா தான் அதுக்கேற்ற மாதிரி கதைக்கலாமே. பார்த்தேன் பட்டத்தில் பட்டத்தை ஆடுறா. அடே நீ சொன்னது காகம் இல்லைடா அம்மி பட்டம். அதை தான் சொல்கிறேன் காகப்பட்டம். நீ காகப்பட்டதையா சொன்ன? ஓ அது சரியா? ஆனால் உண்மையை சொல்லவும்டா, வீடியோ வந்து கதைக்கிறத விட எடுக்கிற ஈஸி. நீ கதைக்கிறியா? நான் எடுக்கடா. ஏடா ஓ மங்கடா எவ்வளோ நான் இஞ்சால தொங்கலோட ஓடியும் இதாலடா நான் நடந்தே வரும் இஞ்ச உள்ளால சும்மா சொல்லாயே நீங்க. என்னண்டு ஏன் ஓ முதல் போன முறை முதல். ஓ அதை சொல்லிட்டு இருந்தீங்களா? அப்போ நீங்கள் 2 பேரும் நீங்கள் இங்கே தான் இருக்கு. நீங்கள் அப்போ எங்கே மிச்சாக வரலையா? பாயெல்லாம் கொண்டா வந்தீங்களே. சட்டை தானே, ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் தானே, நல்லதானே. அப்போ அந்த வேலை காய்ச்சிக்கிறீங்க, எங்களை பெரிய சந்தோஷமா? யாருக்கு அனுப்ப போறீங்க? ஓ அனுபவம் அனுபவம் திடீர்னு எனக்கு பக்கமா இல்லை எனக்கு. போனாங்க வந்துட்டேன் பார்த்துட்டு வரமா. சரி அப்படியே போயிட்டு வரோம். ஓகே ஓகே சேம் டு யூ. இந்த படியை ஆடுவானே சில இடத்துல அறியும். அதான் 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 அவட தோயனண்டா முஸ்பாத்தி ஆரிச்சு அவர்த்த வேண்டாம். அப்புறம் ஒன்றும் பிடிக்கல, நீங்கள் மாட சரி தூங்கிட்டு. நான் ஆட மாட்டேன். முஸ்லீம் ஆகலாம் பாருங்கடா. புதினங்கள்லாம்டா 10,000 இவ்வளோ போனை வச்சு கொடுக்க அதேண்டா. யாருக்குடா பர்த்டே? யாருக்கு பர்த்டே? அந்த பர்த்டே காராங்க நீங்க தெரியுறாப்பா. ஆக்கள் போட்டோ எடுக்காங்க. யாருக்கு பர்த்டே? அவருக்கா? ஆட்டண்ணா உங்களோட என்ன எத்தனை பர்த்டே? 44. நீ நடுவில்ண்டா உனக்கு இல்லடா 44 போகிறாங்க. முடிஞ்சா கேக் வெட்டி? அப்பா சரியா? அவங்க கூட அப்பாவா? ஐயோ கடவுளையா. ஆளுக்கு பர்த்டே விஷயம், ஆளுக்கு பர்த்டே விஷயம் சொல்லிடும். ஹாப்பி பர்த்டே அண்ணா. சந்தோஷம். என்ன மாதிரி நீங்கள் பர்த்டே டீமா? பர்த்டே டீமா நீங்கள்? ஓகே ஓகே. பாய் உங்களோட வீடியோ தான் பார்க்க வீடியோ அப்போ நீங்கள் வாங்குறீங்களா? அப்போ அதில் 2 பிடிப்போமே. உங்களோட ஒரு போட்டோ பிடிச்சி ஒன்று காட்ட போகிறேன். அதுதான் அதில் 2 பிடிப்போம். அதில் 2 பிடிப்போமே கேக்கோட. அப்படின்னு அவர் அண்ணன் பர்த்டேக்காரன் நடுவில் விட்டு எடுப்போம் வேணா செஞ்சு விடுவோம் சிறப்பா ஆளுக்கு. உங்களுக்கு எல்லாம் தீ தானே? அதுதான் அதுதான் ஒரு ஆள் வா வா பிடிச்சாச்சு. ஏண்ணா பிடிச்சாச்சு தான். நீங்கள் வாங்க. திருப்பி பைக்கிட்ட கொண்டு காட்டுவான். ஓகே சரி கேட்டா சொல்லுங்க அக்கா வேணும். ஓகே சந்திப்போமா? என்னன்றா வைக்க ஒன்று வைக்கு வருமோ நார்மலா அப்பாவும் வேணுமா? அப்போ நடுவு கைக்கியா நான் எப்போ வந்தீங்க? நேற்று நீ
நீங்க எங்க இருந்து வந்தீங்க இவரோட தானா சரி நீங்க முன்னுக்கு ரெண்டு அப்படியா இருப்பீங்களா ஓகே நன்றி நீங்க முதல் எடுத்து செட் ஆகலையா ஆளை பிடிக்கலையா நீங்க அவன் அப்படிதான் சொல்லுவான சாப்பிடுவான் ஒரு மாதிரி கேக் வெட்டி ஒரு ஐஸ்கிரீம் அமைச்சிட்டியா தூண் போடலையா ஓகே ஓகே நன்றி பர்த்டே பார்ட்டி அது பர்த்டே பார்ட்டியோ பர்த்டே பார்ட்டி பீச்சுக்கு வந்து வரேன் பொங்கல் பார்ட்டி சரிப்பா அவன் தம்பிக்குடா எனக்கு வேணாம் அம்மா இது சாப்பிட்டு இது சாப்பிட்டு முடிக்கார மத்தியாமணும் யாரோட கைக்காண்டு விளங்குறாப்ப அதெல்லாம் ஒன்றையும் காணலையடா டிஸ்பிளே இருக்காடா பார்ப்போம் அது அப்போ வருவோம் அப்படி இவங்க இருக்காங்க வருவோம் கடும் பாட்டி இப்போதான் ஆச்சுன்னது வந்து உங்ககிட்ட சாப்பிட வர சொல்லிட்டு இப்போ நாங்கள் வந்து எங்கே நிற்போம் தெரியாண்ணா இது வரைக்கும் அதான் பிரச்சனை நாங்கள் இப்போ இப்படியே சுழண்டு பார்த்துட்டு விளக்கிட்டுருவோம் புரியுதா இருக்கு ஜாழ்ப்பாணத்துக்கு இல்லைங்க நிற்போம் ஹோல் அடிக்கிறீங்க எந்த நாடு ஒண்ணு ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்கா காரர்கள் காட மோசம் அந்த கேஸ் விட்டு ஓட பிறகு அதெல்லாம் என்ன முடிஞ்சு அது முடியலை பெண் அது கேஸ் நடந்துன்னு இருக்குது கொஞ்சம் காலம் அது கேஸ் வந்து சும்மா போய்ட்டு வீடியோ பிரச்சனை தான் பிடிக்கவனெல்லாம் பிடிச்ச அவனை கூட போயிருப்பாங்க அதுதான் ரெண்டு பேர் இருந்தா தம் வாழ்க்கையில் அதுதான் நானே தான் சப்போர்ட் பண்ணா எதிரிலாம் போயிருமே எதிர்ப்புகள் இருந்தால் தான் வளர்ச்சி கூட வருமண்ணா நைட்டுக்கு எங்கே நிற்கிறேன் அதுதான் என்ன வேலை நீங்கள் வேலாண்டி லெவலில் இருந்து வந்து நிற்கிறேன் எந்த நாடு கத்தார்லேருந்து நான் கத்தார் கனடா இருந்தீங்களோ நான் வந்து வருஷம் கணக்காக ஒரு வருஷம் ஆயிடுச்சு இங்கே வந்து ஒரு வருஷம் கணக்காக ஓகே நான் கத்தார் வயசில் இல்லைங்க கட்டார ஏர்வேஸில் நிறைய பொடியல் நிற்கானு எல்லாம் சிங்களாக்கள் தான் ஃபுல்லாக எங்கே டோஹாவில் சொல்கிறீங்களா நான் அன்றைக்கு கண்டு காய்ச்சேன் நிறைய பேர் எதுவாக இல்லை நீங்கள் கத்தார் வயசு தான் நீங்கள் கடைசியாக டோஹாவில் ரான்சீட் போட்டு போனேன் போய்க்குள்ள நிறைய பேர் டு எங்கே போனேன் நீங்கள் நைரோபியா இல்லை நைரோபி போனேன் நான் ஒரு கெஸ் பண்ண சொல்லி போட்டிருந்தேன் போர்டிங் பாஸ் நான் அதில் நைரோபி நான் என்பிஓ இருந்தா நைரோபி என்பிஓ அதுதான் அதை பார்த்து நான் நைரோபி ஒன்று அடிச்சு எங்கேயா போடுறீங்க எங்கே போட்டுறீங்க இங்கே டஸ்ட்பின்ல கொண்டு நான் அப்படி டஸ்ட்பின் எல்லாம் இங்கே நன்றியா சரி அப்போ நான் ரவுண்ட் ஒன்று அடிச்சுட்டு வரேம்மா ஓகே ஆல் தி பெஸ்ட் கடவுளை குளிச்சீங்க அதான் அம்மா கொண்டு போகும் கடல் கொண்டு போகும் சொல்லிது நாஜன் கடலைகளை கொண்டு வர எங்க நாங்கள் தான் கடலை கொண்டு வரோன்னு சொல்ல போகிறான் அண்டுவன் மருமக்கள் இஞ்ச வார அவனார் அவன் இது அக்காட படியன் இது யாரு படியன் அங்க அப்பா இல்லை என்ன காசு வேணுமா இப்போ இவ்வளோ யாரோடைய வந்தீங்க எல்லாரும் வேண்டி கொடு ஏதாவது வேண்டி கொடு சித்தியாவோடைய ஓ சித்தியா அங்கே இருக்காங்க கடலுக்குள்ள விட்டுட்டு இருக்காதீங்க அங்கே விட இது போகும் டைம் போகும் வீட்டு நேரம் ஆனது அப்படி நாங்களும் பக்கம் பார்க்க இங்கே மிக்கி ஒன்று அடே மிக்கி பாவம் பாவம் சரியா போய்த்தோம் பாய் மிக்கி என்ன சம்பந்தம் எல்லாம் தெரியுது மிக்கி விஷ் பண்ணி தெரியுது எதுக்கு ஒரு சிரமம் அங்கே பறிக்க போறாப்பா பாய் என்ன ஆள்றா பாக்கி அப்படின்னு அக்கா கொடுக்கறாட்டியோ அக்கா இப்படி நடக்கா அக்கா பின்னுக்கு எடுத்துட்டா டாக்கண்டு அதான்டாப்பா
டீம்கள் வந்திருக்கு நம்மட வாட்டியர். வணக்கம். அப்படி போங்க. நோன் தெரியுதுப்பா. அதுதானே சர்ப்ரைஸு. ஓமே நல்லா இருக்கும். என்ன சம்பந்தம் இல்லை. உங்களோட டீம் தானா? அப்ப பாட்டை போட்டு ஒரு ஆட்டம். என்னண்டு அவன் பாமேடா வேத்து கொட்டுண்டா அவளுக்கு. அப்ப பாட்டு போட்டு ஆடிட்டான் நீங்க. ஓ போடத்தான் அப்புறம் என்ன எதுவும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க போடுவேன் சிறப்பா இருக்கு. எவ்வளோ நேரம் அடிக்கணும் அப்ப இந்த அவனு சொல்லலாம் பாட்டு போட சொல்லி அது காணா சவுண்டு இது. அதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு செட்டப் பண்ணி கொண்டு வந்தீங்க மேடம். அப்போ இதுதானே கொஞ்சம் மெயினாக நிறைய பேர் வார நேரம். எந்த ஊர் தம்பியா? மாவளூரா? ஆக்கள் வந்து படம் பிடிக்கிறதுக்கு ஃபேமஸ் ஆகணும். இல்லை ஒரு மிக்கி இருந்தா காணும் பாத்தியா? அவன் இப்போ கடும் ஃபேமஸ் ஆகிட்டான். முகம் தெரியும் அவன். நீங்கள் எந்த இடம்ல? மகளூர். கனடாவில் இருக்கு வேணா. அதான் 3 வருஷம் வரைக்கும் போல. அப்படி பொங்கல் அப்படியா? சொல்லலா நிறைய இடங்களை தெரியலானே. தெரியா என்னமே பொங்கல் பாட்டு சாட்சி இருந்தா இருந்தீங்கன்னாப்பா. சரி நாங்கள் ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு வரோம். ஓகே வாழ்த்துக்கள் எல்லாம் பொங்கல் வாழ்த்துக்களா? சந்தி கொண்டு வந்தீங்களா? நாளைக்கு கொண்டு வந்து ஐஸ்கிரீம் தர போறீங்க பார்த்தீங்களா? இல்லை இல்லை இது தர மாட்டேறாப்பா. பொங்கல் வாரி சொல்லி போட்டு ஒரு வார்த்தை கேட்கலையே. இல்லை நான் நிறைய நாளாக இப்போ இப்படி சந்திக்கலாம் நினைச்சிருந்தேன். உண்மையில சந்திக்கலாம். அப்போ யாழ்ப்பாணம் வந்தா சந்திக்கலாம். இங்கே வந்து எங்களுக்கு எவ்வளோத்துல இருக்கேன்னு தெரியாதா? யாழ்ப்பாணத்தில் இருக்கிறாப்பா மேப்போண்டாடி ஆடு. அதான் இல்லை காட்டிட்டு போறேனே. இல்லை பிரச்சனை இல்லை பிரச்சனை. நீங்க யாரோட வந்தீங்க இப்போ இங்க? கரையை போ ஐஸ்கிரீம் குடிங்க. உங்களை பார்த்து சந்தோஷம். ஒரு நிமிஷம் யாழ்ப்பாணம் இங்கே இருக்கு. மேலே மேலே இருக்குதா? சரி ஓகேயா. வருத்தீங்க என்னடா அவனை செய்கிற வேலை? வருத்திருக்கு என்னடா அவன் செய்கிற வேலைன்ட்டு யாழ்ப்பாணத்தை கட்டில் ஒன்று காட்டுறாங்கன்னு சொல்லி வேற எங்க காட்டுறது? ஒரு கையை இழுத்து பிடிச்சி இஞ்சால இருப்பான் போனேன். என்ன வீடியோ எடுத்து போகிறேன். அப்போ வந்து இதுதான் புதினங்கள். அதாவது இப்போ என்ன சொல்கிறப்ப நான் வந்து என்னத்தை காய்ச்சி காட்டுறேன்னு சொல்லி தெரியல. இல்லை பாருங்க என்ன இப்படி இப்படி வந்து இருக்குது நிலவரங்கள். பாட்டை கிட்ட போட்டான்னா இன்னும் பம்பலாக இருக்கும். நம்மளோட படிய நிலம் வந்தோன்னா அங்கே நிற்கானு தெரியாம கிடக்குறாப்பா. அந்த அதுக்குள்ள நல்ல நல்ல கிரவுண்ட் இருக்குது. அதுக்குலாம் பயங்கர கிரவுண்ட் நிற்கும். ஐயா வந்து விளையாடுறார். என்னையா தங்கத்தங்காலையா விழுந்துதா? ஷிப்பி ஏறியலோ செயினே தொலைச்சிட்டாரா கொண்டு தேடுவோம் வந்தா ஷிப்பி தேடுதாப்பா. இப்போ ஷிப்பி தேடி என்ன சரியா? நான் காலில் நாங்களும் தேடுவோம் கொண்டு பார்த்தேன். மாலை மாலை ஒன்று விழுந்தா செயின் உண்டு. அரியனை தேடுறேன் யாரையும் காணலையா? மதால் தேடுதாம். சரியா அகிரி செல்ஃபி ஒன்றோட இதெல்லாம் ஆடே பள்ளி நண்பர்கள். வணக்கம் வணக்கம் ஐயா. ஆனா உன்ன மாதிரி தானே படிக்கணும். பரவாயில்ல பிரச்சனை இருக்குதா? எப்படி என்ன எப்படி இருந்தா நல்லா இருக்கு. எங்கட பீச் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு நல்லா. நாங்கள் கூடுதலாக இங்கே தானே வாரணம் தைப்பொங்கல்னு சொன்னாங்க. பரவாயில்ல அங்கே ஜெஃப்னா நல்ல இதாக இருக்கும். பட்டங்கள் அப்படி நல்லா இருக்கும். அது நாங்கள் நோமலாக உங்களோட அங்கட சைட் வந்து பட்டம் வந்து நல்லா விடுவாங்க. பட்டம் அங்கே பட்ட போட்டி வந்து ஒரு பெரிய திருவிழா மாதிரி நடக்கும். வந்து இங்கே வந்து பட்டம் குறைவு தானே. குறைவு தான். நீங்கள் வெளியிலேருந்து வந்தா கட்டார்லேருந்து வந்து இது போகிறவங்க வந்து
ஆளுங்கள ராஜி மாதிரிடாப்பா அவரே வந்து 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 சொல்லி அங்க நின்றா அது வந்துடும் போல ஓகே தானே சரி ஓகே சந்தோஷமா சந்தோஷம் ஓகே ஓகே சரி அண்ணா சரி வந்து கும்பம் ஓகே ஓகே இன்னும் ஒரு கொஞ்சம் இருட்டுப்பட்டா படம் முடிஞ்சு எல்லா படம் அங்கால நிற்கேண்ணா அங்கால போட்டுட்டா எப்படி முடிஞ்சா அவங்களோட இவங்களா சின்னாளா இவங்களுக்கு தெரியுமா என்ன அப்போ இதில் எல்லாரும் பார்க்குறேன் அப்போ இவ்வளோ இதில் நின்றுண்ணே ஓமம் நல்லா இருக்கும் ஆப்பிரிக்காவுக்கு அது சும்மா நிறைய நாளாக பார்க்கணும்னு ஒரு விருப்பம் இருந்தது அப்போ அதால் போனது அது சரி இவன் நல்லா நனைஞ்சிட்டானேண்ணா தலையெல்லாம் ஊறி வரப்போ தடிமன் வந்தா கரைச்சல் யாரு இவரா நீங்க கட்டால நின்றா திருப்பி போறதா கனால நின்றுக்கீங்க போலண்ணா 2 வருஷமா வந்து நாங்கட்டால் இறங்குனது போனது வந்தது அங்கால இறங்குனது கவலைடும் இப்போ இங்கே வந்து கன நேரமோ ஒரு மணி தியானம் சொன்னாங்க வீடியோ எடுத்து போகிறாங்கன்னு சொன்னாங்க சொன்னாங்களா ஓகே ஓகே சந்தோஷம் அப்போ அண்ணா என்ன பேர் என் பேர் உமா உமாவா ஓகே வாழ்த்துக்கள் அப்போ தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் சந்திப்போமா அங்கால போயிட்டு வரோம் அவன் எங்கிறா பள்ளி நண்பரோட இன்னும் காய்ச்சி முடியலையா அவன் இங்கே தியாகலா மாறிட்டான் என்ன பேர் எங்கடா பண்ண இவன் உங்களோட வந்தவனா அப்படியன் ஓகே அவரை தெரியுமா உனக்கு அरे அவங்க கொண்டு போனை கொடுக்குறாடா தெரிஞ்சால் மாதிரி நான் கேட்டேன் தெரியுமோண்டு தனக்கு தெரியா வணக்கம் வாழ்த்துக்கள் எப்படி இருக்கீங்க சரிங்களா ஏன் இங்கே வந்து டைம் இல்லை ஓகே அங்கே இருந்தா இரவு எந்த நிற்கிறான் பின்னுக்கு நிற்கிறான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டான் முடியும் ஒரு போட்டோ வாங்களேன் தம்பி இந்தாங்க தம்பி அவங்களோட வந்து தெரியுமா ஓகே ஓகே டெய்லி வாங்குறோம் இவர் தான் பார்க்குறேன்னு சொல்லி அவங்க வந்து காய்ச்சிட்டு இருந்தாடா ஓகே ஓகே அப்போ ஃபோன் இல்லை போல உங்கள்ட்ட ஃபோன் இருக்கு அது இல்லை இப்போ ஃபோட்டோ எடுக்க கூப்பிட்டீங்க யார்கிட்டயோ நல்ல டைமிங்கில் வருவீங்கள்றாப்பா ஜியா நீங்க சர்ப்ரைஸ் செய்யறாங்க நல்லா காய்ப்பீங்கன்னு தெரியுமா அப்படியா இவங்க விதுவாடா என்ன பேர் அந்த இவன் கடையில சந்திச்சேன் தம்பி சரியா அப்புறம் என்ன இப்போ சேனல் எல்லாம் பரவாயில்லண்ணா நல்லா போகுது நல்லா போகுதா ஓகே நாங்கள் நினைச்சவங்கள தேடி கண்டுபிடிக்கலான்ட்டு ஏன்டாப்பா இங்கே கண்டுபிடிக்கலாம் தான் நாங்கள் இருக்கலாம் தெரியும் நாங்கள் போயிருப்பீங்கண்டு இல்லை நாங்கள் இப்போண்டா வந்தோம் ஒரு அரை மணி நேரம் இருக்கும் இல்லை நாங்கள் ஏர்லியாக வர இருந்தது ஆனால் கொஞ்சம் பிஸாகி போச்சு டைமிங் அங்கே திக்கோடைக்கு போனது அக்கினின்னு தான் நிற்காண்டா அது ரெண்டாண்டா இந்தாங்கன்
உன்னதான் நல்லது ரேட்டு கட்ட விடுறா இல்ல அவனை அதுதான் செட் பண்ணி வச்சிருக்கேன் பொறுத்த நேரத்தில் வந்து அப்படி சொல்ல சொல்லி ஏன்னா அவனை விட்டுட்டு வருவோமா நாங்க உயிரே போயிருமேடாப்பா உண்மையிலே பாத்தீங்கன்னா வந்து மொக்கு சடை பார்த்து பீச் ஃபுல்லாக சிகரெட் காலை வச்சு பொங்கல் என்னடா பொங்கல் போன வருஷம் இல்ல ஆனா 2-3 வருஷத்துக்கு முன்ன தான் வந்தேன் ஓ வா பார்த்துக்கிறா பார்த்துக்க இருட்டு பட போயிருக்கா என்ன ஸ்பெஷல் ஸ்பெஷலாக என்னையா காலையில் அவாட்ட கட்டைய மாட்ட போனாங்க ஓ அதே மாதிரி பிறகு வந்து ரதியமாட்ட போயிட்டு ஓ ரதியமாட்ட போயிட்டு அப்படியே இங்கே வந்தேன் அவ்வளோதான் வேற ஒரு ஸ்பெஷல் இல்லை மிக்கினோட ஆடு தானே நல்லா சாரி அதாடு ஆமா அதான் இறங்கிட்டானா பூசாலே ஒன்றும் தெரியா சும்மா பிடிச்சி விட்டுருக்காங்க இதெல்லாம் மூஸ் பார்த்து அதான் ஆள் எப்போ பாட்டு முடிவு பண்ணிக்கு இப்போ வரீங்களா எங்கே எங்கே இருக்குறீங்க கோட்டைக்கல்லாரா ஓகே ஓகே அப்போ என்ன தனியே கொடியோடாண்ணா அதில் அம்மாச்சி கடை மாட்ட மாதிரி பார்க்கலையா பார்த்தீங்களா அதானே ஃபன் நீங்களும் சேர்ந்து ஆடலாம் இந்த ஒன்று சரியா வைக்கம் போல நாளுக்கு ஆள் வைக்க வேணா ஆறு உங்களோட கிடையாதா அது சரியா கோட்டைக்கல்லாம் இருக்குதா சுற்றி பார்க்கிறீங்க வேற என்னடா செய்யுது எங்கடா அப்படின்னு இல்லை பார்த்து திருப்பி திருப்பி பார்த்து வந்து வித்தியாசம் இல்லை தானே உங்களோட சிநேகங்களா என்னண்டு அதுதான் அதுதான் உன்னதான் முன்னுக்கு வைப்பாங்க படியா போஸ்டு அந்த கொட்டாண்டு வீடியோ கூட இல்லை பார்க்குறேன் அந்த சின்ன பொடியேனா அவன் அங்கே எங்கட ஒரு எஃப்னா தான் சங்கானு அங்கே பொங்கலுக்கு அவனி வந்தீங்க இல்லை பொங்கலுக்கும் தம்பியாக்கள் ஏரியா தானே இங்கே அவங்க பழகாமம் தானே இவர் இஞ்சால ஏரியா அவங்க பழகாமம் மற்றவன் திக்கோட அப்போ இங்கால வளமை அங்கே நிற்கிறான் இந்த முறை இங்கால வந்து உனக்கு என்ன பேர் சரியா வைக்க போகிறேன் பேர் சின்ன என்ன பேர் விஷான் சின்ன கூப்பிட்றாங்க சின்ன சரி சந்தோஷமா ஏன்னா சந்திச்சது ஓகே சந்திப்பேன் வாழ்த்துக்கடா சரி ஓகே ஓகே இந்த போனத்தான் போடுற அண்ணா அடே நேற்று வந்து அக்னி சொன்னவன் இல்ல இப்போ ஒரு போட்டோ இது வரணுமா கட்டாயம் கட்டாயம் சிறப்பாக அடே அக்னி எப்படி ஒரு கூப்பிடுறது என்ன கூப்பிட்டீங்க அக்னி பழைய பட்ட பேர் வந்து படையாம் படம் முடிஞ்சுது என்ன அக்னிக்கு முந்தி படம் இருப்பான் சின்ன வயசுல அப்புறம் என்ன இருண்டு போச்சு என்ன சொல்ற இந்த முறை என்ன பது நீ தான் சொல்றோம்டாப்பா போன வருஷம் வந்திருப்பீங்க பீச்சுக்கு இந்த முறை வரலையா மழையா நீங்க எங்க இருந்தீங்க அப்ப கட்டாலனையா ஓகே பழமையா நோமலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த முறை இல்லாட்டி இந்த முறை ஸ்பெஷலாக இல்லாட்டி இந்த முறை குறைவாக இருக்குதா குறைவே இந்த முறை கம்மியாக இருக்கேன்னு யூரோப்புக்கு போயிட்டு வந்துட்டாரு ஓகே ஓகே பாய் பாய் சரி பாய் பாய் ஓகே பாய் சரியா பிரச்சனை இல்லையா நோமல் தான்
இப்போ என்னடாப்பா எல்லாருமே வந்து கிளம்புறாங்களா இவனை? இது வந்து நம்ம சனங்கள் வந்து வீட்டுக்கு போகிறதான டைம் வேண்டாம். இருட்டுப்பட்டா இங்கே வந்து பெரிய அளவில் லைட்டுகள் இல்லை. அதெல்லாம் இப்போ தான் டெவலப் நடந்து கொண்டு இருக்குது அந்த லைட் போகேஸ் போடுற விஷயங்கள். அதால் வந்து சனங்கள் மெல்ல மெல்ல நகர்றதா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. மற்ற இவன் பதில் சொல்கிறாங்க கடல் அலையடியை காட்டுடா, கடல் அலையடியை காட்டுட்டான், காட்டுறாடே அலையடியை காட்டுட்டான். ரைட் 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 ஓகே ஓகே. கடலில் வந்து வருது. அதாலே மக்கள் நிற்க மாட்டான்னு சொல்கிறீங்களா? இங்கே வந்துடுவேன். அது சரி. அப்போ உண்மைக்கு நாங்கள் வந்த நேரமும் லேட் வந்து அதை விட என்ன சொல்கிறது அந்த ஒரு இன்னும் கொஞ்சம் டல் மேட்ச் தான் இருக்குது. அழிவு அது மெயின். கடல் அங்கே வரைக்கும் வந்தது இப்போ நீட்டாக இருக்குன்னு தெரியாது, பெருசாக எல்லாரும் தெரியாது. அப்போ அதே சூழ்நிலை இருக்குன்னு வந்துருக்க மாட்டாங்க. இவன் தம்பி சொல்கிற ஒரு மெயினாக ரீசெண்டாக இந்த முறை கொஞ்சம் அந்த அழிவுகளும் நடந்ததானே தம்பி, அதாலேயும் கொஞ்சம் பேர் வந்து அப்படியா ஒரு மைண்ட் செட்டில் இருந்திருப்பாங்கள்ரா. மற்றது வந்து கடலும் வந்து அங்கே அதுல ஒரு டீம் வந்துட்டு வீடியோ திரும்பி போகிறா. அவங்க கன நேரமா போல பண்ணிருக்காங்க அங்கிருந்து பார்த்து அது நிறைய பேர் என்ன சொல்ற உண்மைக்கு பெருமை என்றும் இல்லை தெரியும் எல்லாருக்கும். இருந்தாலும் வீடியோ எடுத்துக்கொண்டு போகக்குள்ள இப்போ எல்லாரும் வந்து கதைக்க விரும்ப மாட்டாங்களா. அது ஓகே, நோ வரிஸ். நாங்கள் வந்தாங்க ஒன்றாச்சி வளர்த்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, நார்மலாக ஐஸ்கிரீம் கடை இருக்குது எல்லா இடமும். அதே மாதிரி வந்து வடை கடை இருக்குது எல்லா இடமும். அதே மாதிரி கரஞ்சுண்டல் கடை இருக்குது. அப்புறம் வந்து என்ன பொடியல் பாட்டு போட்டு ஆடுறாங்க. கடல் இங்கே கடல் இங்கே ஒரு பக்கம் வந்துட்டு மாலையாக இருட்டு. டிட்டாக்கு பிறகு அதுதானே இப்போ அமேசனா அமேசான் புயலா பேர் தெரியல. அமேசானா அலிபாபாவோட அந்த புயல் அந்த புயல் வந்த டைம் வந்து நம்ம வந்தது. அப்போ அந்த கிளைமேட்டுக்கு அப்புறம் வாக்கள் இப்போ கடல் சீனில் வந்துட்டு சரியாக வந்துட்டு சொல்லலை தானே. அப்போ அந்த பார்த்தாக்க நினைச்சிட்டு இருப்பாங்க. இப்போ அதே இதில் இருக்குது போக தேவையில்லைன்ற இருப்பாங்க சில பேர். உங்களோட வார்த்தை என்ன சொல்ல வரீங்க? அது சொன்னா அது அப்படிதான் அதே ஓ சரி. அப்போ நாங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஓகே சாமியார் எல்லாம் வீடியோ எடுத்தோம். அது இங்கே அடுத்து சரி. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறது முடிச்சு கொள்ளுவோம்டா. நாங்கள் நிற்கத்தான் போகிறோம். நிற்கக்குள்ளே எதுவும் வித்தியாசமாக இருந்தால் காட்டுவோம். இல்லாட்டி யாரையும் வந்து சந்திச்சா நம்ம அவங்களோட பேசுகிற மாதிரி கெடுக்கலாம். ஆட்டுதான் பார்த்தீங்களா இதாண்டாப்பா பொங்கல் காட்டுதான் எடுவே பார்த்தி எப்படி பாம்பு எடுக்கிறான். வா வா ஆடு வா ஆடு 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 ஆடாடு. அது வெளிச்சப்பட பக்கம் இருக்கு. சரி ஆடுக்கல இப்படி ஆள் எடுப்பு ஆள் ஸ்டெப்பை பாருங்க. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இருட்டுப்பட்டு வந்து நாங்களுமே வந்து வெளுக்கில் புறம் பார்த்தீங்கன்னா அங்கால வந்து பொடியல் வந்து பயங்கரமாக ஆடிக்கொண்டிருக்காங்க வந்து. அதே நேரம் இப்போ கடையில் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் வந்து மூடி கட்டி வந்து ரெடி ஆகிறாங்க போகிறதுக்கு. நாங்கள் வந்து பகல் டைம் என்ன சொல்கிறோம் கொஞ்சம் உண்மையாக சொல்லணும்னு சொன்னால் லைட்டாக வந்து நிறைய காலத்து பிறகு வந்து கொஞ்சம் ஒரு ஷையாகவும் இருந்துச்சுன்னு சொல்லலாம் கதைக்கிறதுக்கு. இப்போ அவரை கேட்டோம் என்ன பிஸ்னஸ் ஐயா 50 ரூபாண்டா அம்மா 50 ரூபா பிளேஸை போடணும். அது அது இவனை கேட்குற மாதிரி என்ன கேட்டேன். அது அது அதான் பிஸ்னஸ் முடிகிற நேரத்தில் வந்து கேட்குறேன் அப்படி போக வேண்டியதான். அது சரி உண்மையாவா நல்ல பிஸ்னஸ் ஆமா பட்டம் போடுதா? அது சரியா? அடே தம்பி கொஞ்சம் அவனை எடுத்து கொஞ்சம் கல்லுங்கண்ணா இஞ்சால தம்பி கொஞ்சம் இறங்கி தண்ணி தோக்கை எடுத்து கொண்டு விடாது. தண்ணி தோக்கை கண்டா எடுத்துட்டு விடான். அது இருக்கு இல்லைதான் கிடையாது. இந்தியா போன அங்கே விடுறாடே
ஆத்தே இதெல்லாம் ஒரு காலம்டா உண்மையிலே என்ன இப்போ வந்து கடையில் வந்து விசாரிக்க முடியுமே வாங்கி அதுதான் இதெல்லாம் விளையாடினது ஒரு காலம் அம்மா. இப்போ இதெல்லாம் விளையாட வயசுல என்ன விலை இந்த தண்ணி தோக்கு அவ்வளோ 350 ரூபா. அம்மா தூரத்துல இருந்து வந்து செய்றீங்களா இல்லை பக்கத்து இங்கே கல்லாரா? ஓகே ஓகே ஞாபகம் இருக்கும். இதுல வந்து தமிழ் பாட்டுலாம் போடுற ஒரு மாடல் வந்தது. இல்லையா? அப்படி போடு வந்து தெரியல அது அமர்த்த விடுறா சாட்சி பப்புடா குர்ரா இது வெற்றி தானே. ஆமாம் நான் வந்து இது 75 ரூபாய்க்கு வாங்கி இங்கே மெயின் பட்டம்னா நீங்க யாழ்ப்பாணம் வந்து பாருங்க பட்டத்தை வந்திருக்கீங்களா நீ யாழ்ப்பாணம் வரது வந்தீங்க தைப்பொங்கல்ண்டாங்க பட்டம் வந்து ஒரு திருவிழா மாதிரியம்மா. நன்றி அம்மா சந்தோஷம். நாங்க இதுதான் சும்மா பொங்கல் இந்த பீச்சில் எப்படி போகணும் ஆமாம்மா காரில் வந்தாங்களோ. நானும் தம்பியும் இந்த அந்தானிக்கு அவனும் வந்த நாங்கள் கடற்கரையில் சும்மா ஒரு வீடியோ ஒன்று செய்வோம்னு சொல்லி பார வேணாம்மா. ஓம் அடே யார் அவன்டே அசாம் எங்கடா ஒரு ஐஸ்கிரீம் வேண்டித்தான்னு சொன்னடா நீ உண்ட வீடியோவில் சொன்னீடா வேண்டித்தாரண்டு. எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். ஐஸ்கிரீம் தோல்ல மாட்டி விடக்கூடாது முன்னாடி நான் காட்டி கொடுக்குறேன். அண்ணா உங்களை மாட்டிய கூடாது நானே கொடுக்குறேன். நெஞ்சா உங்களை மாட்டிய கூடாது நான் முன்னாடியே காட்டுறேன் தானே இல்லையா இருக்குது. ஆனா கைமுடி தான் காஜாம். அப்ப நீ மாத்தா வச்சு கொள்ள போறியோ? அதை மாத்த எடுக்க கூடாது. எதுடா எது இந்த முன்னுக்கு இருக்கு பச்சை சரி சரி அது அது அதை விடுவோம் நாங்கள். அந்த எனக்கு அந்த இதுதான் அந்த கரம் சுண்டல் சாப்பிடாங்கல்ல இந்த முறை கொஞ்சம் முறை அவர்தான் தான் இருந்தது. அவர்தான் அது சோளம் நினைக்கிறேன்டா. இங்க இதுல சோளம் வைக்கிறேன் அடி சோளம் நான் வைக்கிறேன் கொஞ்சம் காட்டிட்டு போகணும் அடி. ஆனா எனக்கு சோளம் சாப்பிட விருப்பம் தான். நான் என்ன சொல்றேன் அந்த ஒரு டேஸ்ட் எனக்கு பிடிக்குது. சோளம் யாரும் முடிக்குது சோளம் முடிச்சுதாடா. நீங்க வாங்க போறீங்களா? இல்லை எனக்கு வேணாம் நான் சாப்பிடுறேன். எங்களை கண்டுட்டு தண்ணி ஊற்றிட்டாங்களாப்பா. அதுதான் முடிச்சு விட்டாங்க போய். இல்லை 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 சும்மா வேணுமா சோளம் சும்மா சாப்பிடுவா. என்ன கலர்ல இருக்கணும் எவ்வளோண்ணா அவனுக்கு நான் சோளம் சாப்பிடுறேன். பாக்குற என்ன பிசினஸ் தூள் குழம்பு அப்படி ஓகே பிசினஸ் எல்லாம் அது சரியா? எப்படி விளையாடுனா அடே நானும் சாப்பிடல அடே இது எவ்வளோ அடே இங்க வா எடுத்தெல்லாம் காசை கொடுத்துருப்போம். இவன்ட எவ்வளோ பண்ணுது சோளம் எவ்வளவு 50 ரூபாவா? ஓகே நான் சாப்பிட்றேன் இல்லையா சோளம் இவங்க தான் சாப்பிடுவான். அந்த அவன் சாப்பிடுவான் அந்த மாதிரி சாப்பிட்றான் காட்டுற தம்பி அவன் சாப்பிட்றதுக்கா மனுஷர் இப்படி சாப்பிட்ற குறைவு அவன் சாப்பிடுவான் பாருங்க. கடுமையாக பார்க்குறேன்னா அது சரி. என்ன விஷயம் சூரிய அடியா இதில் நிற்கிறலாம் அவங்களோட வீட்டுக்காரரா? அது சரியா என்னத்தில் வந்து அப்போ ஹோட்டலில் வந்தீங்களா? அப்போ எல்லாம் முடிஞ்சுது எல்லாம் கொண்டு எல்லாம் போயிட்டுதா 500 சோளம் போயிட்டுதா? சந்தோஷம். அப்போ இதுதான் மிஞ்சினா கடைசி அது சரி. இல்லை உண்மையாக சாப்பிடுறேன்டா நான் உண்மையாக சாப்பிடுவேன். நான் சுட்டியான குறைவு சோளம் சாப்பிடுவேன். இப்போ இருந்துட்டு சும்மா வந்து சாப்பிடுவேன். அவ ஊத்துறா போய் துளையங்கடா இல்ல நிக்காம என்னமா
அடே தாடா ஒரு 500 காசு. அப்போ இப்போ இது இன்றைக்கு முடிஞ்சா இனி எங்கே போடுற அப்போ கடை? இங்கே தானா? அது சரி. இங்கே வா 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 சோளம் இன்னைக்கு வாங்க குர்ராடே. அந்த அதான் எடுத்துடா சோளம் டே காசு தர 50 ரூபா காசு. அப்படி சோறிக்கிறா? அது சரி. சோளம் வாங்க வந்து அது சரியா பருத்துறையா நீங்கள்? அதுதான் பார்த்தேண்ணா இங்கே களியாக கட்டிக்கிங்களா? அது சரியா. நெல்லியடி எவ்வளோ? டிஎஸ்எஃப். ஓ ஓ அண்ணா கடையா? அது சரி. அப்போ நீங்கள் இப்போ கட்டி வந்து கனகாலம் போல என்ன? 13 வருஷம். இங்கே வீரை பார்க்க தெரியுதானே கனகாலம் வந்து 13 வருஷம் மூத்தாள் வரணும். அடே மூத்தாள்கிட்ட கதை வர்றா 3 பேர் நிற்காங்களே. அப்போ எப்படி ஒரு 10 வருஷம் இருக்குதாங்க. இவாங்க எத்தனை வயசு பிள்ளைக்கு? அப்புறம் என்ன? அப்படியா? ஓகே ஓகே. அப்போ இந்த அடே ஏய் இல்ல பிசினஸ் வர அன்பு வர இது புரிய அப்படி அது பயிரா இது எப்படி இது எப்படி இதை வச்சு அது வச்சுக்கொள்றா கஷ்டப்பட்டது அது ஓகே இதை பிடிடா எப்படி ஆகணும். என்னது பாத்தியே அவன் சொன்ன பிள்ளை இல்லையே. நான் என்ன நாளண்டே போறேன். எங்க இப்போ மங்களூர்ல இருக்கிறீங்க நீங்கள்? அது சரியா. காண்டு எல்லாரும் கேட்குற சாப்பிட சொல்லியா? நான் என்ன சொல்றது டைம் கொஞ்சம் மட்டும்னா ஒரே ஊருக்காரர் நீங்கள் கேட்டது சந்தோஷம் கேட்டது சாப்பிட மாதிரி தானே சந்தோஷம். இங்கே கவனம் சின்னாக்கள் மிஸ் பண்ணிடுறாங்க. நினைக்கிற வார ஊருக்கு அது இணைச்சி வர்ற காரியம் நடக்காது. எப்படி எதாச்சியாக சந்திச்சாதான் உண்டு. தம்பி நினைச்சீங்களா? நான் இல்லை தானே ரைட்டா தான் அப்படித்தான் அப்படித்தான் எதாச்சியாக சந்திக்கிறதா நல்லாவும் இருக்கும். நாங்கள் ஜெஃப்னால இந்த நேற்று தான் வந்தோம் நாங்கள். அப்போ தம்பி நான் எல்லாம் அலுவலகம் முடிச்சுட்டு ஆட்டோவில் கொண்டு போகிறதா? ஆட்டோ வருவாரா? இது அம்மாவா? அம்மம்மா சாரி அம்மம்மா. அப்பா இல்லையா? அம்மாவோட இருக்கீங்களா? அம்மாவோட இருக்கீங்களா? ஓகே ஓகே. கொஞ்சம் தெரியாது கொஞ்சம் மெரிச்சல் போகிறாங்க பிடிச்ச கூட்டம் கூட வாழ்கிறோன்னு கொஞ்சம் கரைச்சிடலாம். பாப்போம் காலம் வரும் தானே. அப்போ என்ன பைக்லேயே வந்த? அது போகும். அது எந்த ஒரு நாள் ஒரு முடிவுக்கு வரும் தானே வந்த அப்புறம் பார்ப்போமே. சாடி வந்து எங்க சோளம் சாப்பிட்டானா? ஏண்டா சாப்பிடலையா சோளம்? அவர் தான் வாங்கலையா? அது சரியா சரி. அப்போ சந்தோஷம். நாங்களும் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு படுக்கிட போகிறோம் என்ன? ஓகே. ஓம் 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 சரி என்னாச்சு ஏன்னா ஓகே சந்தோஷமாக்கா என்ன? ஓகே ஓகே பாய் பாய் பாய். சரி பாய். சரியா ஓகேயா பாய். நட நட ஆனால் ஏலியா இருந்தால் கூட வந்து எல்லாரும் வந்து போயிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த க்ரௌடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு பறிச்சு ஓடிட்டேன்னு அது சனம் வந்து போகலிக்கிட்டு அப்படியே சடா சடாண்டு உங்களுக்கு பின்னாடியே போய்கிட்டு இருப்பாங்க. முக்கியமாக இப்போ அக்னி நகல் நிற்க மாட்டாங்களே. ஏன்டா இப்போ இதை வேணா பொடியில் ஆக்கினேன். மாலைக்கண் வரல 6 மணி பிறகு யாரு சொல்கிறேன் சேர்த்துருவாங்க. நீ யாரு சொல்கிறேன்? நம்ம பார்க்க சொல்கிறேன். நான் அவையத்தேன். ஐயோ அந்த 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 எங்க கவிதா என்ன நெஸ்கஃபே குடிப்பான்னு கேட்டான்டா. என்ன சாமான்? நெஸ்டமால் குடிப்பான்னு கேட்டான். நான் ஏன் இந்த அண்ணா ஃப்ரீயா கொடுக்குறானுங்க. என்ன ஆளுனா ஃப்ரீயா எல்லாம் கொடுக்க மாட்டாங்களா? ஃப்ரீ இல்லை. அங்கே மெக்க கொலை விடுறாடே.
அதுதான் அண்ணே நெக்ஸ்ட் ஒரு ஃப்ரீயாக முடிச்சு அப்போ அண்ணா அவன் ஃப்ரீயான்னு வச்சு வந்தோடா ஃப்ரீயாக ஓடி வந்துடாரு யாரா குடிக்கல் இல்லை அங்கே தேவையில்ல இல்லை ஃப்ரீயில் தான் போனேன் இல்லை நெக்ஸ்ட் டைம் தேவையில்ல இல்லை இப்போ ஃப்ரீயாக இருந்தா முழு பேர் குடிச்சிப்பான் என்ன தம்பி வண்டி அப்படி நின்றுருக்கா ஆனால் நீ கேட்டா காண்டி கொண்டு சரி குடிக்க வேண்டாம் இல்லாட்டி சரியில்லை நெக்ஸ்ட் டைம் ஒன்று இல்லை எனக்கு ஒன்று போலாமா நான் கரஞ்சுண்டல் கரஞ்சுண்டு சாப்பிட்டேன் சிங்களமா சிங்களத கொஞ்சம் கொஞ்சம் எப்படி சிவம் நல்ல புள்ள தமிழ் தெரியாதா மே ஆவா ඔගොල්ලෝ නිකන් දෙනවා කියලා ඒකයි මේ ඇවිල්ලා මේ ආවා මේ කීයද කියලා හැබැයි සල්ලි කාර්යය සල්ලි දැන් තියෙනවා උඹලංග அடே இதெல்லாம் கூட விளையாடுறா விஜயரா හතර எப்ப நாளாடா 6 ஹாயா ஒக்கම 50 ரூபா அடே வாங்கி தரம் போற வீட்டுக்கு தாங்க காசு வந்து சீனி குடியா எங்கங்க சீனி தானே அப்ப ஆறுண்டா அப்ப என்னக்குமா வண்டினே அப்ப குடிக்கிறேன் என்ன வண்டிங்க ஓ மதியம் இங்கே அவனுக்கு ஒன்று காலேஜ் கொடு இந்தா என்ன சேஸ் அடிக்க போறியோ ஓமா சேஸ் அடிக்க மாட்டாங்கடா சிறகு அடிப்போம் விடுங்க சிறகு அடிப்போம் சிறகு அடிப்போமா ஓமா டேடே மரியா சனுக்கு ஒரு சிரிப்பு அவனுக்கு ஏதோ வேற ஞாபகம் வருது போல கேனா அது இந்த ரேஞ்ச் பாய் பாவல அது சரியா சந்தோஷம் அப்போ நாங்கள் விசேஷ நாள் தானே அப்போ ஒவ்வொரு இடங்கள்ல என்ன மாதிரி நடக்குன்னு பார்ப்போம்ட்டு போகிறதா இப்போ வந்தேன் டக்குன்னு இருந்துப்பட்டு சரி ஆனால் எனக்குண்டா குறைய மாதிரி இருக்கிறேன் இப்போ ஒரு 3-4 மணிக்கு அந்த டைம் வந்து அந்த டைம் கூட நின்றது ஓ நாங்கள் வரக்குள்ள ரிட்டர்ன் ஆகி போய் கொண்டு வந்தோங்களா அப்போ அந்த டீம் எல்லாம் நின்று இருக்குமேண்ணா அண்ணன் எங்கே இருக்கிறது வந்தாச்சு மேடம் தானே அப்போ நீங்கள் நேரத்தில் வந்துட்டீங்கண்ணா அப்போ விடியே வந்துட்டீங்களா அடிக்கடி வந்து கூட்டாளி விட ஹோட்டல் வரக்கிறேன் யாரு இந்த இந்த அடிவாடுது அது உங்களோட சேப்படினா ஓகே ஓகே சரி அண்ணா சரி ஓகே ஓகே சந்தோஷம் சரி அப்போ முடிச்சுக்கொள்வோம் நாங்கள் டைம் ஆகிட்டு வந்து நாங்கள் கிளம்ப போகிறோம் வந்து ஸோ வந்து சந்தோஷம் கொஞ்சம் பேரை சந்திச்சிருந்தோம்னா தம்பியை சந்திச்சு அவ்வளோ சந்தோஷம்டாப்பா அண்ட் வந்து பழகுவங்களை பார்த்துருக்கு இன்றைக்கு அது 2 நாளைக்கு பிறகு அதுதான் சரி அப்போ நாங்கள் முடிச்சுக்கொள்வோம் என்ன யா ஸோ வந்து கிளம்புறோம் பாய் இன்னும் ஒரு வீடியோ சந்திப்போம் பாய்